இந்த கதை போர் வீரர்களின் பெருமையை விளக்குகிறது. கால்களில் குருதி, பூச்சுக்குழம்பினை மற்றும் சிறந்த குதிரைகளை அடைத்து போர் செய்யும் வீரர்களைப் பற்றி பாடப்படுகிறது. நாள்மகிழ் இருக்கை துறைபரிசிற்றுரை பாடான் பாட்டு. வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் நாள் மகிழ் இருக்கை சொல்லியது வாழியாதனது திருவோலக்கச் சிறப்போடு சேர்த்து அவன் செல்வச் சிறப்பும் கூறினார். பெயர் விளக்கம் காலை பொழுதில் அரசன் வந்து கொலுவீற்றிருக்கும் மகிழ்வான திருவோலக்க இருக்கையை நாள் மகிழ் இருக்கை என்றதனால் இப்பாட்டு இப்பெயர் பெற்றது. கவிஞர் செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் எரிப்பினம் இடறிய செம்மறு குளம்பின் பரியுடை நன்மா விரியுளை ஓட்டு மலைத்த தெவ்வர் மரம்தபக் கடந்து காஞ்சி சான்ற வயவர் பெரும் வில்லோர் மெய்மறை சேர்ந்தோர் செல்வ பூணணிந்து எழிய வனைந்து வரல் இளமுலை மான்வரி எல்குல் மலர்ந்த நோக்கின் வேற்புரைப்பு எழிலிய விளங்கிரை பனைத்தோள் காமர் கடவுளும் ஆளும் கற்பின் சேனாறு நறுதல் சீழை கனவு பாணர் புரவல பரிசிலர் வெறுக்கே பூணணிந்து விளங்கிய புகழ்சால் மார்பனின் நாள்மகிழ் இருக்க இனிது கண்டிகுமே தீந்தொடை நரம்பின் பாலை வல்லோன் பையுள் உறுப்பின் பண்ண பேர்த்தாங்கு சேருசை மாரியின் அளிக்கும் நின் சாறுபடு திருவின் நனைமகிழானே போர்க்களத்திலே வெட்டுண்டு கிடக்கும் பிணங்களின் மேலே கால் இடறியதனால் சிவந்த குருதி கரை படிந்த குழம்பினையும் விரையச் செல்லும் செலவினையும் உடைய நல்ல குதிரைக்கு விரிந்த தலையாட்டத்தைச் சூட்டி தம்மோடு வந்து பொருதிய பகைவரின் வீரங்கெட்டழியுமாறு வென்றவரும் யாக்கை நிலையாமையை எப்போதும் தம்முடைய நெஞ்சிலே நீங்காமற் கொண்டிருப்பவருமான போர் வீரர்களின் தலைவனே விற்படையாளருக்கு கவசம் போன்றவனே நின்னை சேர்ந்தோருக்கு நீயே பிறர்க்கரிய பெருஞ்செல்வமாக விளங்குபவனே பூண்கள் அணிய பெற்று விளங்குவனவும் முலைக்கோலம் தீட்டப்பெற்றவுமான புடைத்து வருதலையுடைய இளையவான மார்பகங்களையும் மாட்சியான ரேகைகள் பொருந்திய அல்குல் தடத்தையும் மலர்ச்சி பெற்று விளங்கும் கண்களையும் மூங்கிலை போன்று அழகு பெற்று விளங்கும் விளக்கம் பொருந்திய மூட்டுக்களை உடையவுமாகிய பனைத்த தோள்களையும் விரும்பத்தக்க அருந்ததியையும் ஆட்சி செய்யும் கற்பினையும் நெடுந்தொலைவுக்கும் மனம் வீசுகின்ற நரிய நுதலையும் கொண்டவளான செம்பொன் அணிகளை பூண்டுள்ள அரசமாதேவியின் கணவனே பாடிவரும் பாணர்களை பேணிப் பாதுகாப்போனே வந்திறக்கும் பரிசிலர்க்கு அவரது செல்வமாகவே விளங்குவோனே முத்தாரம் போன்ற அணிகளை அணிந்து அதனாலே ஒளியுற்று விளங்கிய புகழ் நிறைந்த மார்பினை உடையோனே இபிராக தொடுத்தலையுடைய நரம்புகளை கொண்டதான பாலையாழை இசத்தலிலே வல்லவன் ஒருவன் துன்பத்தை செய்யும் உறுப்பினை கொண்ட பாலைப்பண்ணை மாறி மாறி இசைத்தாற்போல சேற்றினை செய்யும் மழையைப் போல மதுவை இடையராது வார்த்து அளிக்கின்ற சிறப்புடையதும் விழவின் தன்மை பொருந்தியதும் மகிழ்ச்சியை உடையதுமான நின் நாடொழக்கச் செல்வ சிறப்பினை யாமும் இப்போது இனிதாகக் கண்டோம் பெருமானே. எரிதல் வெட்டி வீழ்த்துதல் செம்மறு சிவப்பான குருதிக்கிரை பரிவிரைவு குதிரை கதிகளுள் ஒன்று. நன்மா நல்ல சாதி குதிரை விரியுளை விரிந்த தலையாட்டம் மலைத்த பொருளில் ஈடுபட்ட தெவ்வர் பகைவர் மரம்தப வலிமை கெட காஞ்சி சான்ற நிலையாமை நிறைந்த வயவர் போர் மறவர் வில்லோர் வில்லேந்தி போரிடுகின்ற படைமறவர் பூண் அணிகல வகை எழிலிய அழகு பெற்று விளங்குகின்ற வனைதல் அழகு எழுதல் வரல் வளர்த்தல் குங்குமக் குழம்பினாலே மகளிர் தம் முலைமுற்றத்தும் தோள்களிலும் வரையும் கரும்பு வில் போன்ற சித்திரங்களை வனைதல் என்றனர். இதனை தொய்யில் எழுதுதல் எனவும் உரைப்பர். மான் அழகு வரி ரேகைகள் அல்குல் இடையின் பின்புறத்து தேர்த்தட்டு போல தோன்றும் பகுதி நோக்கு கண்கள் மூட்டுவாய் சந்து பனைப்பருத்து காமர் கடவுள் மகளிர் விரும்பத்தக்க கடவுளான அருந்ததி ஆளுதல் வென்று தனக்கு அடிமைப்படுத்துதல் அவளினும் சிறந்த கற்பினாள் என்பதாம். சேயிழை என்றது வாழியாதனின் தேவியை குறித்தது. புரவலன் காத்தலிலே வல்லவன் வெறுக்கை செல்வம் சால நிறைந்து நாள் காலை பொழுது மகிழ்ச்சியுடை இருக்கை வீற்றிருத்தல்
கண்டிகும் கண்டோம். தீந்தொடை இனிதாக தொடுத்தல். பாலை பாலையாள். வையுள் துன்பம். பண் என்றது பாலை பண்ணை. பெயர்த்தல் மாறி மாறி இசைத்தல். வெவ்வேறு சுவையைக் கொண்ட மதுவுக்குப் பாலை பண்ணின் வெவ்வேறு இசை அமைதிகளும் உவமை. சாறுபடு விழாவின் தன்மை பொருந்திய நனைக்கள் மதுவுக்குப் பொதுப்பெயரும் ஆம். மாரியின் என்னும் உவமம் மதுக்களில் ஒன்றைக் கொடுக்கும் மிகுதிக்கு உவமம் எனவும் சாறுபடு திருவின் என்ற உவமம் மதுக்களை பானம் பண்ணுங்காலத்து அலங்காரமாக கூட்டும் பூவும் விரையும் முதலாய பொருள்களுக்கு உவமம் எனவும் சாறு என்றது விழாவின் தன்மையை எனவும் மகிழ் என்றது மகிழ்ச்சியுடைய திருவோலக்க இருப்பினை எனவும் பழைய உரைகாரர் கூறியுள்ளனர். காஞ்சி சான்ற வயவர் பெருமகன் ஆகலென்தான் தேடிய செல்வத்தை வழங்கியும் காதன் மனையாளோடு சுகித்தும் மதுவைப் பெருக வழங்கிக் கழித்தும் அவன் உலகியல் என்ப நுகர்விலும் ஈடுபட்டுச் சிறந்தனன் என்றனர். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.